மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் வாருங்கள், இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள் கூடுங்கள். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள், இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள். இறைவன் உறவாகும் இந்த திருப்பலி விருந்தாகும், இறைவன் பலியாகும் இது உன்னத உறவாகும். நிம்மதி தேடி அலைகின்ற நெஞ்சம் ஆறுதல் தருகின்ற ஆலயம், நிறைவான வாழ்வை இகமதில் வாழ அழைக்கின்ற இயேசுவின் ஆலயம். சமத்துவ பலியாகும் இதில் சங்கமம் உருவாகும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். தவக்காலத்தினுடைய 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற நற்செய்தி, தம் ஒரே பேரான மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அது மாத்திரமல்ல, மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டதைப் போல மானிட மகனும் சிலுவையிலே உயர்த்தப்பட வேண்டும். அவரை உற்று நோக்குகின்றவர்கள் வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசுவை மாத்திரமே உற்று நோக்கி வாழ்வை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரானவும் வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தக முறையில் செயல்படுத்துகின்றீ. அதனால் ஆர்வமிக்க இறைப்பற்றாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவுக்கு கிறிஸ்தவ மக்கள் விரைந்திட ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இன்றைய திருப்பலியானது இருதயராஜ், டெய்சி, அனிலா, சாம்சன் கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேற ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். ஆண்டவரின் சினமும் இரக்கமும் மக்கள் நாடு கடத்தப்படுதலிலும் அவர்கள் மீட்கப் பெறுவதிலும் வெளியாகின்றன. குறிப்பேடு 2ஆம் நூலிலிருந்து வாசகம். 36ஆம் அதிகாரம் 14 16 முடிய மற்றும் 19 23 முடிய இறைவார்த்தைகள். அந்நாட்களில் குருக்களின் தலைவர்களும் மக்களும் வேற்றினத்தாரின் அனைத்து அருவருப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாக்கி இருந்த திருக்கோவிலை மேலும் தீட்டுப்படுத்தினர். அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம் மக்கள் மீதும் தம் உறைவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார். ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து அவர் தம் வார்த்தைகளை புறக்கணித்து அவர் தம் இறைவாக்கினர்களை இழித்துரைத்தனர். ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரது சினம் அவர்கள் மேல் கனன்றெழுந்தது. கடவுளின் இல்லத்தை அவர்கள் எரித்து எருசலேமின் மதில்களை தகர்த்தனர். அங்கிருந்த அனைத்து அரண்மனைகளையும் தீக்கிரையாக்கி விலையுயர்ந்த பொருட்கள் அனைத்தையும் அழித்தனர். மேலும் அவன் வாளுக்கு தப்பியவர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். பாரசீக அரசு எழும்பும் வரை அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் புதல்வர்களுக்கும் அடிமைகளாக இருந்தனர். நாடு ஓய்வு நாள்களை கடைபிடிக்காததால் 70 ஆண்டுகள் பாழாய் கிடக்கும் என்று எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் இவ்வாறு நிறைவேறின. பாரசீக மன்னன் சைரஸ் ஆட்சியின் முதல் ஆண்டில் எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் நிறைவேறும் வண்ணம் ஆண்டவர் அவனது மனதை தூண்டி எழுப்பினார். எனவே அவன் தனது நாடு முழுவதற்கும் மடல் வரைந்து அறிவித்தது யாதெனில், பாரசீக மன்னராகிய சைரசு எனும் யாம் கூறுவது இதுவே: விண்ணக கடவுளாம் ஆண்டவர் மன்னக அரசுகள் எல்லாவற்றையும் எனக்கு அளித்துள்ளார். மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் அவருக்கு திருக்கோவில் எழுப்புமாறு எனக்கு பணித்துள்ளார். எனவே அவருடைய மக்களாக இருப்பவர் அங்கு செல்லட்டும். கடவுளாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். பல்லவி. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர். எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சிப்பாய் இசைக்குமாறு கேட்டனர். சீயோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர். பல்லவி. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூம்பி போவதாக. பல்லவி. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. பல்லவி. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை நான் நினையாவிடில் என் நா மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. 2ஆம் வாசகம். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம்.
2ஆம் அதிகாரம் 4-10 முடிய இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, கடவுள் மிகுந்த இரக்கமுடையவர். அவர் நம் மீது மிகுந்த அன்பு கொண்டுள்ளார். குற்றங்களின் காரணமாய் இறந்தவர்களாயிருந்த நாம் அவ்வன்பின் மூலம் இணைந்து உயிர் பெறச் செய்தார். நீங்கள் மீட்கப்பட்டிருப்பது அந்த அருளாலேயே. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர் தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார். கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள் வளத்தையும் இனிவரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 3. இறைவாக்கியங்கள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுக்கு கூறியது, பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு மையப்பொருளின் அடிப்படையில் நமக்கு தவக்காலத்தினுடைய செய்தி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த வாசகத்தில், நற்செய்தி வாசகத்திலே சில
வரிகளை கூர்ந்து நோக்க வேண்டும், அவற்றை நாம் ஆய்ந்து அறிய வேண்டும். மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். இது முதலாவது. நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. இது இரண்டாவது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். இது மூன்றாவது. உண்மைக்கு ஏற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இந்த மூன்று வாக்கியங்களையும் வரிகளையும் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்ப்போம். பழைய ஏற்பாட்டிலே பாம்புகள் இஸ்ராயேல் மக்களை கடிக்கின்றன, அவர்கள் உயிரிழக்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார். மோசேயிடம் சொல்லி வெண்கலத்தால் ஒரு பாம்பின் உருவத்தை செய்து அது ஒரு கோலில் மாட்டி அதை உயர்த்த வேண்டும். அதை உற்று நோக்குகின்றவர்கள் வாழ்வு பெறுவார்கள், அவர்கள் உயிரை இழக்க மாட்டார்கள். அப்ப பழைய ஏற்பாட்டினுடைய அந்த அடையாளம் புதிய ஏற்பாட்டோடு ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்றது. எந்த மரத்திலே அந்த வெண்கல பாம்பு தொங்கவிடப்பட்டதோ அதே போல எந்த மரத்தினால் மனிதர்கள் தங்களுடைய வாழ்வை இழந்தார்களோ அதே மரத்திலே ஆண்டவர் இயேசு உயர்த்தப்பட வேண்டும். மரத்தினால் சாபத்தையும் சாவையும் கண்டவர்கள் அதே மரத்தினால் வாழ்வையும் அருளையும் பெற்றுக்கொள்வார்கள். இதுதான் கடவுளுடைய அருமையான ஒரு திருச்சட்டம். எனவே சிலுவையில் ஆண்டவர் இயேசு உயர்த்தப்படுகின்ற பொழுது, சிலுவையிலே அறையப்பட்ட அந்த இயேசுவை உற்று நோக்குகின்ற ஒவ்வொருவரும் வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். எனவே இயேசுவினுடைய அந்த சிலுவை மரணம் நமக்கு உயிரை பெற்றுக் கொடுத்தது. அதை உற்று நோக்க வேண்டும். இரண்டாவது, நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. நம்பிக்கை நமக்கு மீட்பை பெற்றுக் கொடுக்கும். ஒரு மனிதனுடைய நம்பிக்கை எங்கே இருக்கின்றதோ அதை பொறுத்தே அவனுடைய எண்ணமும் சிந்தனைகளும் இருக்கும். ஒரு மனிதன் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை வைத்து வாழ்ந்தான் என்றால் அவனுடைய சிந்தனைகள் உயர்ந்ததாக இருக்கும். பொருளின் மீதும் அல்லது செல்வத்தின் மீதும் உலகத்தின் மாயைகள் மீதும் அல்லது கவர்ச்சிகள் மீதும் தங்களுடைய ஈர்ப்பையும் நம்பிக்கையையும் வைக்கின்றவர்கள் அவருடைய சிந்தனையும் செயலும் உயரப்போவதில்லை, தரை மட்டும் தாழ்ந்தே கிடக்கும். எனவே நம்பிக்கை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஆழமான பற்றுறுதியை பொறுத்தே இருக்கும். எதை அவன் நேசிக்கின்றானோ, எதை அவன் விரும்புகின்றானோ அதுவே அவனது நம்பிக்கையாக மாறுகின்றது. பதவியை விரும்புகின்றவன் பதவியின் மேல் நம்பிக்கை வைக்கிறான். பணத்தை விரும்புகின்றவன் அதன் மேல் தன்னுடைய நம்பிக்கையை செலுத்துகின்றான். எனவே யார் ஒருவர் எதன் மீது விருப்பம் கொள்கின்றார்களோ அதுவே அவர்களது நம்பிக்கையாக மாறுகின்றது. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோர், அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. எந்த ஆண்டவர் மீது? எந்த ஆண்டவர் தன்னை இந்த உலகத்திலே மானுட மகனாக அர்ப்பணித்து தன்னை சிலுவை சாவுக்கு உட்படுத்தி இந்த மனித குலத்திற்கு மீட்பை பெற்றுக் கொடுத்தாரோ அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோம். எனவே நம்முடைய நம்பிக்கை நிலை பெற வேண்டும். யார்ல? இயேசுவின் மீது. இயேசுவின் மீது. சாதாரணமாக வாழ்ந்துவிட்டு சென்ற இயேசு அல்ல, மாறாக தன்னை சிலுவை சாவுக்கு உட்படுத்திய இயேசு கிறிஸ்துவை, அவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நாம் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. மூன்றாவது, உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகின்றார்கள்.
அதே சமயத்தில் தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். கடவுள் ஒளியானவர், நானே உலகின் ஒளி. கடவுளினுடைய ஒளியை நாம் அணுகி வந்தால் நம்மிடம் இருக்கின்ற தீச்செயல்கள் வெளியேறும், அச்சமும் பயமும் நம்மை விட்டு விலகும், நமக்கு நம்பிக்கையும் தைரியமும் பிறக்கும். ஆனால் மனித வாழ்க்கை அப்படி அல்ல. எங்கே தன்னுடைய குற்றம் வெளியே தெரிந்து விடுமோ என்று சொல்லி இருளிலே வாழ்ந்து விடுவது. இருளிலே வாழ்ந்து பழக்கப்பட்ட மனிதர்கள் மீண்டும் ஒளிக்கு வருவதற்கு அச்சப்படுவது. நான் இப்படியே இருந்து விட்டு போகின்றேன் என்று சொல்லி தங்களை தாங்களே நியாயப்படுத்தி கொண்டு அந்த இருளிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழிக்கின்ற மனிதர்கள். அதே சமயத்தில் ஒளியிடம் வருகின்றவர்களுக்கு உண்மை உண்டு, நேர்மையுண்டு, உறுதியுண்டு. காரணம், அவர்கள் யாருக்கும் எவருக்கும் அஞ்சத் தேவையில்லை. அவர்களிடம் தீமையோ தீச்செயல்களோ இல்லை. மாறாக ஒளி அதை அப்பட்டமாக படம் பிடித்து காட்டுகின்றது. எனவே வெளிப்படையாக இருக்கின்ற எந்த ஒரு மனிதரும் ஒருபோதும் தீமையை கண்டு, தீய சக்திகளை கண்டு அஞ்சத் தேவையில்லை. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். சிலுவை மரத்திலே உயர்த்தப்பட்ட இயேசுவை உற்று நோக்குவதற்கு நமக்கு எண்ணமும் விருப்பமும் அதே சமயத்தில் நம்பிக்கையும் உண்டா? இரண்டாவது, சிலுவை மரத்திலே நமக்காக உயிர் கொடுத்த இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கின்றோமா? மூன்றாவது, ஒளியான கடவுளை தேடி வந்து நம்முடைய தீமைகளிலிருந்தும் தீச்செயல்களிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு நாம் தயாரா? சிந்திப்போம். நம்முடைய எண்ணங்களை, சிந்தனைகளை கொஞ்சம் சீர்திருத்தி கொண்டு உன்னதமான வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்க இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். வழிகாட்டும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் குருக்கள் அனைவரும் தற்போது நிலவும் ஊடக உலகத்தை உணர்ந்து அதை பயன்படுத்தி மக்களை ஆன்மீக பாதையில் நடத்தியருள வேண்டிய அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அரசாம் இறைவா, இந்நாட்டையாளும் தலைவர்கள், அரசு அதிகாரிகள் மக்களிடத்தில் பிளவை ஏற்படுத்தாமல் நீதி, நேர்மை, உண்மை என்ற பண்புகளை தங்கள் வாழ்வால் காட்டி நல்வழியில் அழைத்து செல்ல வேண்டிய அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்ல இறைவா, உலகம் முழுவதும் அமைதிக்காக போராடும் எல்லா போராளிகளுக்காகவும் வேண்டுகிறோம். எத்தகைய சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இறைவனையே நினைத்து நல்லது செய்ய வேண்டிய திட்டத்தை கொடுத்தருள இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விதவைகள், அனாதைகள், பெரியவர்கள், உடல் ஊனமற்றோர், நோயாளிகள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். நீர்தாமே ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்திருக்கின்ற இந்த மன்றாட்டுக்களை ஏறெடுத்து கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை
ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோ. அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்பு கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவமுயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயும் தந்தையும் ஆனவா, செய்யாக என்னை நாளும் அணைக்கவா. உயிராயம்பில் வாழவே உறவாய் உணவாய் இன்னில் வாம்.
இனியவா இறைவாவாம் நிறைவாய் வா நீதமும் வாம் இனியவா இறைவாவாம் நிறைவாய் வா நீதமும் வாம் உடலையுண்டு குருதி பருகி பகிர்ந்து வாழவே உந்தன் நினைவாய் அன்பில் நிலைத்து உறவை வளர்க்கவே எல்லாம் நீயாக வேண்டும் என் இதயம் உனதாக வேண்டும் எல்லாம் நீயாக வேண்டும் என் இதயம் உனதாக வேண்டும். மன்றாடுவோமாக. இறைவா, உலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீ எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடரால் ஒளிர்வித்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது மாண்புக்கு தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வியாகுலமாமரே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை கரங்களை விரித்தே கள்வனை போல், கரங்களை விரித்தே கள்வனை போல் கழுமரத்தினில் கண்டதனால் வியாகுலமாமரே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ.